அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு கேரட் பாசிப்பருப்பு பொரியல் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். பொரியலுக்கு எப்போதும் கொஞ்சமாக தான் ஆயில் விடணும். 1 டீஸ்பூன் ஆயில், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 2 கேரட் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் நல்லா ஊற வச்சிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கேரட்டோடு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பையும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, வேகிற அளவுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு கொஞ்சம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேங்காய் துருவலை போடணும். அப்போ தான் அந்த பாசிப்பருப்பு, கேரட்டு, அந்த தேங்காயெல்லாம் வெந்து அது சாப்பிடும்போது சுவை கூடுதலாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சாப்பிடும்போது. எனக்கு லாஸ்ட்டாக போடுறத விட நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு அப்புறம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொரியலை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். பிரமாதமான ஆரோக்கியமான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஆரோக்கியமான சுவையான பிரமாதமான கேரட் பாசிப்பருப்பு பொரியல் செய்ய போகிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தாங்க பொரியலுக்கு ஆயில் விடணும். 1 டீஸ்பூன் ஆயில், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கேரட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கேரட்டோடு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது வேகிற அளவுக்கு தண்ணி, 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு முடி போட்டு மூடின்னு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம செய்யலாம். சாதத்தை இந்த பொரியலை செய்து நல்லா கிளறி விட்டு கூட பசங்களுக்கு கொஞ்சம் நெய் விட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நம்ம கூட சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம இதை சாப்பிட்லாம். ஏன்னா பாசிப்பருப்பு, கேரட்டு, அந்த தேங்காயெல்லாம் இருக்குது. தேங்காய் கேரட்டு நம்ம இறக்கிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே தேங்காயை ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். பிரமாதமான ஒரு சுவையான பாசிப்பருப்பு கேரட் ரெடி ஆகிடுச்சு. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு.